ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 43. திருதீய அஸ்மின் பவேகம் வை தேனைவ வபுஷாத்தவாம் ஜாதோ பூயஸ்தயோர்யேவ சத்யம் மே வியாஹிருதம் சதி. ஒன் பை ஒன் மீனிங். திருதீய மூன்றாவது தடவையாக அஸ்மின் பவே இந்த தோற்றத்தில் கிருஷ்ணராக அகம் நானாகவே வை உண்மையில் தேன அதே நபர் ஏவ இவ்விதமாக வபுஷா ரூபத்தால் அத போல வாம் உங்கள் இருவரிலிருந்து ஜாத பிறந்திருக்கிறேன் பூய மீண்டும் தயோ உங்கள் இருவரின் ஏவ உண்மையில் சத்தியம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் மே எனது வியாகிருதம் வார்த்தைகளை சதி கற்புக்கரசியே. டிரான்ஸ்லேஷன். கற்புக்கரசியான தாயே, அதே நபரான நான் இப்போது மூன்றாவது தடவையாக உங்கள் இருவருக்கும் மகனாக தோன்றியிருக்கிறேன். என் வார்த்தைகளை உண்மையென கொள்ளுங்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பரமபுருஷ பகவான் மீண்டும் மீண்டும் தாம் பிறப்பதற்குரிய ஒரு தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுத்து கொள்கிறார். பகவான் முதலில் சுதபர் மற்றும் பிருஷ்ணியிலிருந்து பிறந்தார். பிறகு கஷ்யபர் மற்றும் அதிதியிலிருந்து பிறந்தார். அதன் பிறகு அதே தாய் தந்தையரான வசுதேவர் மற்றும் தேவகியிலிருந்து பிறந்தார். என்னுடைய பிற அவதாரங்களில் கூட நமக்கிடையில் நித்திய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கேற்ற ஒரு சாதாரண குழந்தையின் ரூபத்தையே நான் ஏற்றிருந்தேன் என்று பகவான் கூறினார். இந்த ஸ்லோகத்தை ஜீவகோஸ்வாமி தனது கிருஷ்ண சந்தர்ப்ப என்னும் நூலில் 96ஆம் அத்தியாயத்தில் விளக்கியுள்ளார். அதில் 37வது ஸ்லோகத்தில் இதே ரூபத்துடன் என்று பொருள்படும்படி அமுனா வபுஷா என்று பகவான் கூறுவதாக அவர் குறிப்பிடுகிறார். அதாவது பகவான் தேவகியிடம் கூறினார், இம்முறை எனது சுயரூபத்தில் நான் ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றியிருக்கிறேன் என்று. மற்ற ரூபங்கள் பகவான் கிருஷ்ணரின் சுயரூபத்தின் விரிவங்கங்களாகும் என்றும் சுதபரும் பிருஷ்ணியும் விருத்தி செய்து கொண்ட தீவிர அன்பின் காரணத்தால் பகவான் தமது முழு ஐஸ்வர்யங்களுடன் தேவகி மற்றும் வசுதேவரிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றினார் என்றும் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் உறுதி செய்கிறார், நான் அதே பரமபுருஷ பகவான், ஆனால் இம்முறை முழு ஐஸ்வர்யங்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணராகவே நான் தோன்றுகிறேன் என்று. இதுதான் தேனைவ வபுஷா என்னும் சொற்களின் விளக்கமாகும். பிருஷ்ணி கர்ப்ப பிறப்பை பற்றி பகவான் குறிப்பிடும் பொழுது தேனைவ வபுஷா என்று அவர் கூறவில்லை. ஆனால் மூன்றாவது பிறப்பில் ஒரு விரிவங்க அவதாரமாக தோன்றாமல் பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றியிருப்பதை அவர் தேவகிக்கு உறுதிப்படுத்தினார். பிருஷ்ணி கர்ப்பரும் வாமனரும் கிருஷ்ணரின் அம்சங்களாவார்கள். ஆனால் இந்த மூன்றாவது பிறப்பில் பகவான் கிருஷ்ணரே நேரடியாக தோன்றினார். இதுதான் ஸ்ரீ கிருஷ்ண சந்தர்ப்ப என்னும் நூலில் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியால் அளிக்கப்பட்டுள்ள விளக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 43 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.